ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெல்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களோட ஃபிசிக்ஸ் வித் பிரகீத் அகாடமியில் வந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாக வீடியோஸ் வந்து வரல. பட் இனிமேல் வந்து பழைய மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் வீடியோஸ், அதே மாதிரி ஃப்ரீ செமினார் வீடியோஸ், அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸ், தியரி கிளாஸ், பேப்பர் கிளாஸ் தொடர்பான எல்லா அப்டேட்ஸும் தொடர்ந்து கிடைச்சி கொண்டிருக்கும். ஸோ கட்டாயம் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க், டெலிகிராம் குரூப் லிங்க், அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ஸும் இருக்கும். உங்களுக்குரிய சேனல் லிங்க்ஸ், குரூப் லிங்க்ஸை தேடி நீங்கள் எந்த பேட்ச்க்குரியவங்களோ அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி வர அப்டேட்ஸில் வந்து நிறையா ஃப்ரீ செமினார்ஸ் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு நீங்கள் பெய்ட் கிளாஸ்க்கு வரதுண்டா அதை பற்றியும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அல்லது பழைய மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ்க்கு ஜாயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தீங்க, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடியக்குள்ள இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட அண்ணா, தம்பி, தங்கச்சி, அக்கா யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் கட்டாயம் ஷேர் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போவோம். ரைட், இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னால், 26 பேட்ச்க்குரிய மெக்கானிக்ஸ் கிளாஸஸ் இனி எப்படி நடக்க போகுதுன்னு. ஸோ இது வரைக்கும் நான் மெக்கானிக்ஸில் வந்து குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை செய்திருந்தேன். அதுக்கு மேலதிகமாக இனி நடக்க போகிற மெக்கானிக்ஸ் கிளாஸஸ் வந்து தனியாக நான் செய்ய போகிறேன். ரைட், அப்போ அந்த மெக்கானிக்ஸ் கிளாஸஸ் என்ன மாதிரி நடக்கும்னு சொன்னால், உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் இருக்குது ஜனவரிக்கு முதல் தானே, ஜனவரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஜனவரிக்கு முதல் கம்ப்ளீட் மெக்கானிக்ஸ் வந்து முடிக்கப்படும். அதுக்கு மேலதிகமாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு போய் எழுதுறதுக்கு முதல் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் 25 MCQ ப்ளஸ் 4 ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் 4 எஸ்ஏ, ஒரு கம்ப்ளீட் பேப்பரும் ரிவைஸ் பண்ணப்பட்டு ஒரு மாடல் பேப்பர் ஒன்று எழுதின பிறகு தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமே எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்கு அப்போ எந்த விதமான பயம் பதட்டம் இல்லாமல் தியரிகளை நாங்கள் படிப்போம். அதுக்கு மேலதிகமாக பாஸ் பேப்பர் கேள்விகளை தனியாக செய்வோம். அதுக்கு மேலதிகம் உங்களுக்கு மாடல் பேப்பர் கேள்விகள் வந்து ஏற்கனவே கிளாஸ் வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், அட்வான்ஸான மாடல் பேப்பர் கேள்விகள். ரைட், அதாவது உங்களுக்கு FWCயில் வரக்கூடிய மாடல் பேப்பர் கேள்விகள் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சிங்கான மாடல் பேப்பர் கேள்விகள் நாங்கள் என்ன செய்திருக்கோம்னு சொன்னால் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஒரு செக்ஷன் முடிய அந்த கேள்விகளுக்குரிய கொஸ்டின்ஸ் ப்ளஸ் எலபரேஷனை தியரி கிளாஸ் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கிளாஸ் எப்போ நடக்கும், என்ன டைம் நடக்கும், ரெக்கார்டிங்ஸ் கிடைக்குமா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ள நான் முதல் சொன்ன மாதிரி நீங்கள் டெலிகிராம் சேனல்லையும் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனல்லையும் கட்டாயம் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா மேலதிகமாக இந்த மெக்கானிக்ஸில் குறிப்பிட்ட சில பகுதிகள் வந்து ஃப்ரீ செமினார் உங்களுக்குரிய கேள்விகளை ரிவைஸ் பண்ணி கொள்றதுக்கும் நடக்க போகுது. ஸோ இந்த தெரியும் ஃபிசிக்ஸ்ன்றாலே நான் அடிக்கடி சொல்கிறது, ஃபிசிக்ஸ்ன்றா அது 90% வந்து நீங்கள் மெக்கானிக்ஸ் எப்படி படிக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ஃபிசிக்ஸ் ரிசல்ட்டும் என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னால் தீர்மானிக்கப்பட போகுது. அப்போ அந்த மெக்கானிக்ஸ் பாடத்தை எல்லாரும் தெளிவாக படிக்கணும். அந்த தெளிவாக படித்து கொள்றதோட அதையே நாங்கள் இன்னொரு நாளைக்கு தள்ளி போடணும். இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுவோமே, இப்போவே. ஸோ இப்போவே வந்து அந்த மெக்கானிக்ஸ்க்குரிய ஒரு தியரி பாட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். இவ்வளவு தூரம் வீடியோவை பார்த்துட்டீங்க. ஸோ அந்த அடுத்த வாரம் ஒரு தியரி பாட்டை பார்த்துட்டு என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் அப்படியே லீவ் ஆகும். ஸோ யாரும் லீவ் ஆகாதீங்க. கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக எல்லாரும் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாரையும் நான் அங்கே மீட் பண்ணுறேன். ரைட், இப்போ வெல்கம் எல்லாருக்கும். அப்போ இந்த சமநிலைன்ற டாபிக் வந்து உங்களோட மெக்கானிக்ஸ் பாடத்தில் உள்ள ஒரு உபத்தலைப்பு உண்டு. அப்போ இந்த சமநிலை டாபிக் ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எடுத்தேன்னு சொன்னால், இது வந்து உங்களுக்கு மெக்கானிக்ஸில் அடுத்தடுத்த முக்கியமான பகுதிகளுக்கு போகிறதுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இது மெக்கானிக்ஸோட உங்களோட சமநிலை தொடர்பான அறிவு நிறுத்தப்பட போகிறது இல்லை. அதுக்கு அங்கால உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு சில பாடங்களுக்கும் இந்த சமநிலை தொடர்பான அறிவு அவசியம். சமநிலைன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் இன்னொரு வேர்ட் சொல்லுவோம், நாப்பம். சமநிலைன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு வேர்ட் சொல்லுவோம், நாப்பம். இங்கிலீஷில் அதை நாங்கள் இக்லிபிரியம்டும் சொல்லுவோம். இங்கிலீஷில் தான் நாங்கள் இக்லிபிரியம் என்றும் சொல்லுவோம். ரைட், இப்போ சமநிலைன்னு சொன்னால்
எல்லாருக்கும் இப்போ ஒரு டவுட் ஒன்று இருக்கும், சமநிலைன்ற பேரில் உங்களுக்கு ஒரு அளவு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளையிலும் ஒரு பொருள் ஓய்வில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் இருக்க இடத்துல உங்களை சுற்றி உள்ள ஏதோ ஒரு ஒரு மேசையா இருக்கட்டும், அல்லது ஒரு கதிரையா இருக்கட்டும், அல்லது ஒரு பேனையா இருக்கட்டும், அது அசையாம இருந்தா அது சமநிலையில இருக்கான்னு கேட்டா ஓ கட்டாயம் இருக்கு. ஆனா அதே சந்தர்ப்பம் அப்ப ஓய்வுல இருந்தா சமநிலையில இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா சமநிலையில இருக்குதுன்னு சொன்னால் அது எங்களுக்கு ஓய்வுல இருந்து மாத்திரம் என்ன செய்யலாதுன்னு சொன்னா வரையறுத்துக் கொள்ள முடியாது. ஏண்டா சில சமயங்கள்ல, எப்போதும் இல்ல, சில சமயங்கள்ல ஒரு சில மாடல் பேப்பர்கள்ல கூற்றுக்காரண கேள்விகள் வரும் தானே, அதுகள்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சமநிலைன்னு சொல்லக்குள்ள அவங்க 2 விஷயத்த மீன் பண்றாங்க. அதுல முதலாவது வந்து ஓய்வு, 2வது மாறா வேகம். அப்ப ஒரு பொருள் ஓய்வுல இருந்தாலும் அல்லது மாறா வேகத்துல இருந்தாலும் நாங்க அதை என்னன்னு சொல்லிக் கொள்ளலாம்டா சமநிலைன்னு சொல்லிக் கொள்ளலாம். ரைட். அப்ப எங்கட சிலபஸ்ல உங்களுக்கு வரப்போற கேள்விகள்ல 99 விதமான சமநிலை தொடர்பான கேள்விகள் யாரை உள்ளடக்கியதா இருக்கும் என்று சொன்னா அந்த பொருள் ஓய்வுல உள்ளதை கருதிக்கொண்டு அதை உள்ளடக்கினதா தான் இருக்கும். ஆனா ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல கூற்று காரணம் கேள்விகள் வரக்குள்ள சமநிலைன்னு சொன்னா நீங்க மாறா வேகத்தையும் என்ன செய்யணும்டா கன்சிடர் பண்ணணும். ரைட். அப்ப சமநிலைன்ற வார்த்தைக்கு இதை விட நல்ல வரைவிலக்கணம் உண்டு என்ன செய்யலாது என்று சொன்னா உங்களுக்கு சொல்லலாம் ஓய்வு அல்லது மாறாவேகம். அப்ப அதுல இருந்து உங்களுக்கு என்ன செய்து கொள்ளலாம், நீங்க ஓலை வேலையெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க தானே, அதுல உங்களுக்கு மாறாவேகம்னு சொன்ன எந்த ஒரு ஆர்முடுகளோ அமர்முடுகளுக்கு உட்படாம அந்த பொருள் அசைற மாதிரியே எந்தவித வித்தியாசமும் இல்லாம அப்படியே அசைஞ்சு கொண்டிருக்கும். திசையிலையோ பருமன்லையோ வேகத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே அசைஞ்சு கொண்டிருக்கும். அது மாறாவேகம். இப்படி ஒரு கார் ஒன்று வலது பக்கம் போகுதுன்னு சொன்னா அது வலது பக்கமே போய் கொண்டு இருக்கும். அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லும், மாறாவேகம்னு சொல்லும். அடுத்த விஷயம் ஓய்வு. ஓய்வுண்ட எல்லாருக்கும் தெரியும் தானே, அந்த பொருள் அசையாம ஒரு இடத்துல நிலையா இருந்துச்சுன்னு சொன்னா அது ஓய்வுண்டு சொல்லுவோம். இப்ப இந்த சமநிலை என்ற விஷயத்துக்கு கீழே ஒரு பொருள் சமநிலையில் இருக்கணும் என்று சொன்னால் அது பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனைகள் கொஞ்சம் இருக்கு. என்ன அதை வச்சுதான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னோம், ஒரு பொருள் சமநிலையில் இருக்கான்றதை நாங்க கண்டுபிடிப்போம். ரைட். அப்ப அதுல முதலாவது விஷயத்தை பார்ப்போம். சமநிலைக்கான நிபந்தனைகள் என்னென்ன. அதுல முதலாவது விஷயத்தை பார்ப்போம் நாங்க, சமநிலைக்கான நிபந்தனைகள். கொப்பிலையும் எழுதிக்கோங்க, சமநிலைக்கான நிபந்தனைகள். ஒரு பொருள் சமநிலையில் இருக்கணும் என்று சொன்னால் அதற்குரிய நிபந்தனைகள். நான் அந்த நிபந்தனைகளை சொல்லக்குள்ள உங்களுக்கு விளங்கும் என்னது, இந்த மாறாவேகம் என்ற கன்செப்டும் சமநிலைக்குள்ள வரலாம் உண்டு. ரைட். அப்ப அதுல முதலாவது பார்ப்போம் சமநிலைண்டா என்னண்டு. ரைட். முதலாவது பார்ப்போம் நாங்க சமநிலைண்டா என்னண்டு. சமநிலைண்டா என்னன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல என்றைக்குமே வரைவிலக்கணம் அல்ல சமநிலைண்டா என்னன்னு கேட்க மாட்டாங்க. பட் அது எங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உதவும், அல்லது கூற்று காரணம் கேள்விகளுக்கு உதவும். சமநிலைண்டா என்னன்னு சொன்னா அந்த பொருள்ல தாக்குற விளையுள் விசை 0 இருக்கணும். அந்த பொருள்ல தாக்குற விளையுள் விசை 0 இருக்கணும், முதலாவது விஷயம். அடுத்து எந்த ஒரு புள்ளி பற்றியும் முறுக்கம்
பூஜ்ஜியமா இருக்கணும். எந்த ஒரு புள்ளி பற்றியும் முறுக்கம் பூஜ்ஜியமா இருக்கணும். ரைட்? எந்த ஒரு புள்ளி பற்றியும் முறுக்கம் பூஜ்ஜியமா இருக்கணும். அங்கால எழுதுனது உங்களுக்கு விளங்கல. எந்த ஒரு புள்ளி பற்றியும் முறுக்கம் பூஜ்ஜியமா இருக்கணும். ரைட். அப்ப இந்த 2 நிபந்தனைகளையும் திருப்தி செஞ்சால் அந்த பொருள் என்னத்துல இருக்கு? சமநிலையில இருக்குன்றதை எங்களுக்கு என்ன சொல்லலாம்டா? உறுதியா சொல்லலாம். அப்ப இத நோட் பண்ணிக்கோங்க. அப்ப உங்களுக்கு சமநிலைக்கான நிபந்தனைகள் பார்த்துட்டீங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த திருப்புத்திறன் கோட்பாடுன்ற ஒரு விஷயம் இருக்கு. திருப்புத்திறன் தத்துவம். திருப்புத்திறன் கோட்பாடு அல்லது திருப்புத்திறன் தத்துவம். இதண்டா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கவும் முடியும். திருப்புத்திறன் தத்துவம் என்னன்னு சொன்னால், விறைப்பான பொருள் ஒன்றில், ரைட், விறைப்பான பொருள் ஒன்றில் பல விசைகள் தாக்கி, விறைப்பான பொருள் ஒன்றில் பல விசைகள் தாக்கி, அவ்விசைகளின் விளையுள் விசை பூஜ்ஜியமாக இருந்தால், அவ்விசைகளின் விளையுள் விசை பூஜ்ஜியமாக இருந்தால், எந்த ஒரு புள்ளி பற்றியும் விசைகளோட திருப்புத்திறன்களோட அச்சரக்கணித கூட்டுத்தொகை என்னவா இருக்கும் என்றால் பூஜ்ஜியமா இருக்கும். ரைட்? அதை எழுதிக்கோங்க. விறைப்பான பொருள் ஒன்றில், நானும் எழுதுறேன், நீங்களும் எழுதிக்கோங்க. விறைப்பான பொருள் ஒன்றில் பல விசைகள் தாக்கி அப்பொருள் சமநிலையில் இருப்பின், சமநிலையில் இருப்பின் சொன்னா நான் முதல் சொன்ன அந்த 2 நிபந்தனைகளும் சமநிலையில் இருப்பின், அப்பொருளில் எந்த ஒரு புள்ளி பற்றியும் விசைகளின் திருப்புத்திறன்களின் அச்சரக்கணித கூட்டுத்தொகை பூஜ்ஜியம். அச்சரக்கணித கூட்டுத்தொகை பூஜ்ஜியம் ஆகும். அதாவது என்ன சொல்ல வாராங்கன்னு சொன்னால், இப்ப எல்லாருக்கும் திருப்பம் எடுக்க படிச்சிருப்பீங்க தானே? இதுக்கு முதலுள்ள பகுதியில, புவியீர்ப்பு மையத்துக்கு முதலுள்ள பகுதியில விசை திருப்பம் ஒரு ஏரியா ஒன்று இருக்கு. அதுல எல்லாரும் திருப்பங்கள் எடுக்க படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த தொகுதியில் உள்ள ஏதாவது ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கக்குள்ள, அந்த புள்ளி பற்றிய திருப்பங்களோட அச்சரகணித கூட்டுத்தொகை பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த பொருள் சமநிலையில இருக்கலாம் என்று எங்களுக்கு சொல்லலாம். சமநிலையில இருக்கும் என்று சொல்லலாம், சமநிலையில இருக்கலாம் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு தொகுதி ஒன்று இருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த நான் சொன்ன விஷயத்தை விளங்கப்படுத்தணும் என்று சொன்னால், ஒரு தொகுதி ஒன்று இருக்கு. ஏபின்னு 2 தொகுதி இருக்கு. இது ஏன்ற தொகுதி, விளையுள் விசை 0. பீன்ற தொகுதிக்கு விளையுள் விசை என்ன நடக்குதுன்னு சொன்னா 5 நியூட்டன் இருக்கு. அப்ப இந்த ஏன்ற தொகுதியில எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும், என்ன நடக்கும்னு சொன்னா திருப்பத்திர அச்சரக்கணித கூட்டுத்தொகை 0 தான் வரும். ஆனா இந்த பீன்ற தொகுதியில
இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தீங்கன்றால் ஒரு பெருமானம் உண்டு வரும். என்ற விசை தர செங்குத்து தூரம் உண்டு இருக்கே. இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் அதேதான். இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் அதேதான். ஆனா அந்த விளையில் விசைட தாக்க கோடு இருக்குதானே, விளையில் விசைட தாக்க கோடு, அந்த விளையுள் விசைட தாக்க கோட்டுல உள்ள ஏதாவது ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தீங்கள் என்று சொன்னால், இந்த புள்ளி எடுத்துக்கோங்களே, விளையுள் விசைட தாக்க கோட்டுல உள்ள ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தீங்கள் என்று சொன்னால், இந்த புள்ளியை பொறுத்த வரைக்கும் திருப்பம் 0. ஆனா இந்த புள்ளியை பொறுத்த வரைக்கும் திருப்பம் 0க்கு சமன் இல்லை. ரைட், இந்த புள்ளியை பொறுத்த வரைக்கும் திருப்பம் 0, இந்த புள்ளியை பொறுத்த வரைக்கும் 0 இல்லை. அப்ப அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, விறைப்பான பொருள் ஒன்றில் பல விசைகள் தாக்கி அப்பொருள் சமநிலையில் இருந்தால் அப்பொருள் எந்த ஒரு புள்ளி பற்றியும் விசைகளோட திருப்பங்களோட அட்சர கணித கூட்டுத்தொகை 0. அதாவது விளையுள் விசை இல்லைன்றால் எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் என்ன வரும், திருப்பங்களோட அட்சர கணித கூட்டுத்தொகை 0 தான் வரும். ஆனா விளையுள் விசை ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு அப்படி சொல்ல இயலுமா? ஏலா. ஏன்னா நீங்க கருதுற புள்ளி சப்போஸ் இந்த விளையுள்ள தாக்கக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியாக இருந்தால் அந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தீங்கள் என்று சொன்னால் என்ன நடக்காது, உங்களுக்கு இந்த திருப்பத்தின் அட்சர கணித கூட்டுத்தொகை 0 இருக்கும். ரைட், அப்ப அதை மைண்ட்ல நினைவு வச்சுக்கோங்க. இது கூற்று காரணம் கேள்விகள்லையும் உங்களுக்கு கேட்பாங்க, எம்சிக்யூல வருமே கூற்று கேள்விகள்லையும் இதை கேட்பாங்க. இப்ப இந்த விஷயத்தை என்ன செய்து கொள்ளுங்கன்னு சொன்னா என்ன வச்சுக்கோங்க. ரைட், அப்ப இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு பொருளோட விளையுள் விசை 0 சொன்னால் அவரு சமநிலையில இருப்பாரு. ஒரு பொருளோட விளையுள் விசை 0 சொன்னா சமநிலையில இருப்பாரு. அது எப்போதும் உண்மை. ஆனா சமநிலையில இருக்கும்ன்ற படியால இல்ல, ஒரு பொருளோட விளையுள் விசை 0 சமநிலையில இருப்பாங்க, அது ஓகே. நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா, விளையுள் விசை 0 இருந்தா திருப்பங்களோட அட்சர கணித கூட்டுத்தொகை 0. ஆனா ஏதோ ஒரு புள்ளியில திருப்பங்களோட அட்சர கணித கூட்டுத்தொகை 0 ஆகுதுன்றபடியால உங்களுக்கு என்ன சொல்ல இயலாது, அந்த பொருள் சமநிலையில இருக்குது என்று சொல்ல முடியாது. ரைட், அப்ப அதை நல்லா மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க. ரைட், இப்ப நாங்க என்ன பார்ப்போம்னு சொன்னா, இந்த சமநிலைன்ற விஷயத்துல ஒரு பொருள் இரு விசைகளுக்கு கீழே சமநிலையில இருக்கணும் என்றால், ஒரு பொருள் இரு விசைகளுக்கு கீழே சமநிலையில இருக்கணும் என்றால் அது திருப்தி செய்ய வேண்டிய நிபந்தனையை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். என்ன, இங்க நாங்க இரு விசைகளின் சமநிலை, அதே மாதிரி மூவிசைகளின் சமநிலை, ஒருதள விசைகளோட சமநிலை, அதை போல இன்னும் சில விஷயங்களை என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால் பார்க்க வேண்டியிருக்கு. இதுல உள்ள தியரி சின்ன விஷயம் தான், ஆனா அதை நீங்க தெளிவா விளங்கி எடுக்கணும். ஓகே, அப்ப இரு விசைகளின் சமநிலை நீங்க கிளாஸ்க்கு ஜாயின் ஆன பிறகு உங்களுக்குரிய தியரி டியூட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்ப மட்டும் நீங்க என்ன செய்து கொள்ளலாம்டா, போர்டில் உள்ளதை பார்த்து எழுதிக்கோங்க, இரு விசைகளின் சமநிலை. அப்போ ஒரு தொகுதி ஒன்றுல 2 விசைகள் தாக்கி அந்த தொகுதி சமநிலையில இருக்குதுன்னு சொன்னால், ஒரு தொகுதி ஒன்று இருக்கு, அந்த தொகுதியில 2 விசைகள் தாக்கி அந்த பொருள் சமநிலையில இருக்கணும் என்று சொன்னால், அப்ப சமநிலையில இருக்கணும்னா அங்கால 2 விஷயம் இருக்கு, அவட விளையுள் விசை 0 இருக்கணும், அதே நேரம் திருப்பங்களோட அட்சர கணித கூட்டுத்தொகையும் 0 இருக்கணும். அப்ப 2 விசைகள் தாக்கி ஒரு பொருள் இப்ப இதுதான் அந்த தொகுதி, இந்த தொகுதி சமநிலையில இருக்கணும் என்று சொன்னால் கட்டாயம் அந்த தொகுதியில தாக்குற இரு விசைகளும் பருமன்ல சமனாகவும், இதுல தாக்குறது ஒரு பி நியூட்டனாக இருந்தால் அந்த இரு விசைகளும் பருமன்ல சமனாகவும், அந்த இரு விசைகளும் பருமன்ல சமனாகவும் திசையில எதிராகவும் ஒரே தாக்க கோட்டுல தாக்கணும். இப்போ 3 விஷயம் இருக்கு. முதலாவது பருமன்ல சமனா இருக்கணும்,
இது உங்களுக்கு எஸ்ஏல கூட கேட்கலாம். பருமன்ல சமனா இருக்கணும். 2வது திசையில எதிரா இருக்கணும். 3வது ஒரே தாக்கக்கோட்டுல இருக்கணும். அப்ப பருமன்ல சமன், திசையில எதிர், ஒரே தாக்கக்கோட்டுல இருக்கணும். ரைட். அப்ப நாங்க அடுத்து பார்ப்போம் ஒரு தள விசைகளின் சமநிலை. ஒரு தள விசைகளின் சமநிலை. ஒரு தள விசைகள் என்னன்னு சொன்னால், இப்ப ஒரு தொகுதியில விசைகள் தாக்குது. உதாரணத்துக்கு அந்த தொகுதி இந்த ஒயிட் போர்டாக இருந்தால், இந்த ஒயிட் போர்டுக்குரிய தளத்துல விசைகள் தாக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்ல போற விசைகள் 3 பேரும் இவரும் இவரும் இல்லாட்டி நான் சொல்ற விசைகள் 4 பேரும் இந்த மாதிரி திசையில தாக்குனாங்க. இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா ஒருதள விசையில ஒரு தள விசைகள்னு சொல்லுவோம். அதே இதுல ஏதாவது ஒரு விசை இந்த குறிப்பிட்ட தளத்துக்கு செங்குத்தாகவோ அல்லது இந்த குறிப்பிட்ட தளத்துல இருந்து ஏதோ ஒரு கோணத்துல தாக்குதுன்னு சொன்னால் இந்த மாதிரி தாக்குற விசைகளை நாங்க என்னன்னு சொல்ல மாட்டோம், ஒரு தள விசைகள்னு சொல்ல மாட்டோம். அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட அதாவது 2D பிளேன்ல தாக்குற விசைகள், ஒரு இப்படி ஒரு தளம்னு சொன்னா அந்த தளத்துக்கு சமாந்தரமா எல்லா விசைகளும் தொழிற்படணும். அந்த தளத்துக்கு செங்குத்தாகவோ அந்த தளத்தோட ஒரு குறிப்பிட்ட ஒரு கோணத்தை அமைச்சு கொண்டு என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா விசைகள் தொழிற்படக்கூடாது. அந்த மாதிரி அந்த ஒருதள விசைகள் தாக்கக்குள்ள அந்த தொகுதி சமநிலையில் இருக்கணும் என்றால் திருப்தி செய்ய வேண்டிய கட்டாயமான நிபந்தனைகள் கொஞ்சம் இருக்கு. அது என்னன்னு நாங்க பார்ப்போம் ஒவ்வொன்றா. முதலாவது நிபந்தனை என்னன்னு சொன்னால் 3 விசைகளும் ஒரு தளத்தில் தொழிற்பட வேண்டும். 3 விசைகளும் ஒரு தளத்தில் தொழிற்பட வேண்டும். சரி, ஒருதள விசைகளின் சமநிலைக்கு கீழே இன்னொரு சப் டாபிக் கொண்டு போட்டுக்கோம். 3 சமாந்தரமற்ற விசைகள். 3 சமாந்தரமற்ற விசைகள். இப்ப நான் முதல் நான் 2 விஷயம் சொன்னேன் தானே. என்ன 2 விஷயம் சொன்னேன்? அந்த இரு விசைகளுக்கு கீழே ஒரு பொருள் சமநிலையில இருக்கணும் என்று சொன்னால் பருமன்ல சமனாகவும் திசையில் எதிராகவும் ஒரே தாக்கக்கோட்டில் இருக்கணும்னு சொன்னேன். அந்த 2 விசைகள் ஒரு தளத்துல தொழிற்படணும். என்னது கட்டாயம் உண்டு இல்ல. ஏண்டா அந்த 2 விசைகளை வச்சுதான் எங்களுக்கு ஒரு தளம் ஒன்றே உருவாக்கலும். இப்ப 3 விசைகள் இருந்தா தான் அது ஒரு தளமா அல்லது வேற தளமான்னு சொல்லலாம். 2 விசைகள் இருந்தா எப்பவுமே அந்த 2 விசைகளும் ஒரே தளத்துல தான் இருக்கும். அது என்னென்ன பிள்ளைகள் இப்ப பாருங்க, இப்படி 2 விசைகள் இருக்கு. அந்த விசை இப்படி இருந்தா அது ஒரு தளம் தான். அது இப்படி இருந்தா அதுவும் ஒரு தளம் தான். அது இப்படி இருந்தா அதுவும் ஒரு தளம் தான். அப்ப இப்படி இருந்தாலும் இது ஒரு தளம் தான். இப்படி இருந்தாலும் ஒரு தளம் தான். அப்ப 2 விசைகள்னு சொல்லக்குள்ள அதை நாங்க ஒருதள விசைகள்னு சொல்ல மாட்டோம். ஏன்டா 2 விசைகள் எப்படியும் அது ஒருதள விசைகள் தான். அப்ப நாங்க அதை இதுக்குள்ள சேர்க்காம இரு விசைகளுக்கு மேற்பட்ட விசைகள் தாக்குற சந்தர்ப்பங்கள் இருக்கு தானே, அவங்களதான் நாங்க ஒருதள விசைகள் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு தான் ஒருதள விசைகள். அப்ப அதுல முதலாவது நாங்க பார்ப்போம் 3 சமாந்தரமற்ற விசைகளோட சமநிலை. 3 விசைகள் தாக்குது. அந்த 3 விசைகளும் ஒரே தளத்துக்குள்ள தாக்குது. ஆனா என்ன வித்தியாசம்? 3 சமாந்தரமற்ற விசைகளோட சமநிலை. 3 சமாந்தரமற்ற விசைகளின் சமநிலை. அதாவது அந்த 3 விசைகளும் எப்படி தாக்குதுன்னு சொன்னா ஒரே தளத்துல தாக்குது, ஆனா சமாந்தரமா தாக்கல. ரைட். அப்ப 3 சமாந்தர விசைகள் 3 சமாந்தரமற்ற விசைகள் சமநிலையில இருக்கணும் என்று சொன்னால் அதுல எங்கள் திருப்தி செய்யப்பட வேண்டிய முதலாவது நிபந்தனை தான் என்னன்னு சொன்னால் 3 விசைகளும் ஒரு
தளத்தில் தொழிற்பட வேண்டும் ஏன்னா பார்த்தா ஒரு தள விசைகள்னு சொல்லுவோம். அப்போ 3 விசைகளும் ஒரு தளத்தில் தொழிற்பட வேண்டும். மூன்று விசைகளும் ஒரு தளத்தில் தொழிற்பட வேண்டும். முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, 3 விசைகளினதும் தாக்க கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும். 3 விசைகளினதும் தாக்க கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும். மூன்று விசைகளதும் தாக்க கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும். அதை நான் விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும். அடுத்து 3 விசைகளும் தொழிற்படுற தளத்துக்கு 3 ஷார்ட் எழுதுறேன். 3 விசைகளும் நீங்க வீடியோ கேட்டு எழுதிக்கோங்க. 3 விசைகளும் தொழிற்படும் தளத்திற்கு செங்குத்தாக உள்ள தளத்திற்கு செங்குத்தாக உள்ள எந்த ஒரு அச்சு பற்றியும் செங்குத்தாக உள்ள எந்த ஒரு அச்சு பற்றியும் திருப்பங்களின் அட்சரகணித கூட்டுத்தொகை 0. எந்த ஒரு அச்சு பற்றியும் திருப்பங்களின் அட்சரகணித கூட்டுத்தொகை 0. அட்சரகணித கூட்டுத்தொகை 0. அதாவது 3 விசைகள் தொழிற்படுது. அந்த 3 விசைகள் இந்த ஒயிட் போர்ட்ல நான் உங்களுக்கு முதல் சொல்லி காட்டின மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒயிட் போர்ட் தளத்துல தான் தொழிற்படுதுன்னு சொன்னார். ஒயிட் போர்டுக்கு சமாந்தரமான தளத்துல தான் தொழிற்படுதுன்னு சொன்னார். இந்த தளத்துக்கு செங்குத்தாக உள்ள யார் செங்குத்து? இந்த செங்குத்தாக உள்ள அச்சு பற்றி இந்த செங்குத்தாக உள்ள அச்சுல உள்ள எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் அவருடைய அட்சரகணித கூட்டுத்தொகை 0 வர வேண்டுமா? நாலாவது என்னது? மூன்று விசைகளும் விசை முக்கோணிய பூர்த்தி செய்ய வேண்டும். 3 விசைகளும் விசை முக்கோணிய பூர்த்தி செய்ய வேண்டும். இது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 நிபந்தனைகளும் மூன்று விசைகளும் விசை முக்கோணிய பூர்த்தி செய்ய வேண்டும். அப்போ உங்களுக்கு முதலாவது பாயிண்ட எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டேன். மூன்றாவது பாயிண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டேன். இந்த ரெண்டாவதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 3 விசைகளோட தாக்க கோடும் ஒரு புள்ளியில சந்திக்க வேண்டும். ரைட்? அப்ப இப்ப பாருங்க, ஒரு பீன்ற விசை இந்த திசையில தாக்குது, கியூன்ற விசை இந்த திசையில தாக்குது, ஆறுன்ற விசை இந்த திசையில தாக்குது. அப்ப இந்த 3 விசைகளோட தாக்க கோடுகள் வந்து ஒரு புள்ளியில சந்திக்குதா? இல்ல, வேற வேற புள்ளிகள்ல சந்திக்குது. அதே இந்த இடத்துல உள்ள விசைகள் பாருங்க, இப்படி விசைகள் இருக்குன்னு வைப்போமே. இங்கால ஒரு விசை இருக்கு, இங்கால ஒரு விசை இருக்கு, இங்கால ஒரு விசை இருக்கு. இந்த 3 விசைகளோட தாக்க கோட நீட்டினீங்கன்னு சொன்னா அது ஒரு புள்ளியில சந்திக்குமாக இருந்தால் எங்களுக்கு என்ன சொல்லலாம்? இந்த தொகுதி சமநிலையில இருக்கலாம் என்று சொல்லலாம். அதாவது இந்த இப்படி ஒரு சந்தர்ப்பம் என்று சொன்னால் இந்த தொகுதி எப்பவுமே சமநிலையில இருக்காது. 3 விசைகளோட தாக்க கோடுகளும் ஒரு புள்ளியில சந்திக்கலன்னு சொன்னால் இது எப்படியுமே சமநிலையில இருக்காது. 100% எனக்கு சொல்லும் இது சமநிலையில இருக்காது. இந்த PQR பெருமானம் எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 5, 10, 15 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 100, 200, 3000 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்படி இருந்துச்சுன்னா அந்த தொகுதி சமநிலையில இருக்காது. ஆனா இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா
கட்டாயம் சமநிலையில இருக்கணும் என்று இல்லை, ஆனா சமநிலையில இருக்கலாம். ரைட், சமநிலையில இருக்கலாம். அப்ப இந்த 4 நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதே நேரம் அப்ப நீங்க 3 விசைகளோட தாக்கக்கோடுகள் ஒரு புள்ளியில சந்திக்குதுன்றபடியால அவர் சமநிலையில இருக்கார் என்று சொல்லலாம், ஆனா சமநிலையில இருக்கலாம். அப்ப அவர் சமநிலையில இருக்காரா இல்லையான்னு எப்படி காண்றது? இவருக்கு வார பெருமானங்களை வச்சுதான் நாங்க என்ன செய்யணும், காணணும். இதுக்கு ஏதாவது பெருமானம் ஒன்று இருக்குதானே, அந்த பெருமானங்களை வச்சுதான் நாங்க விசை கூறு பிரிச்சு அவர் சமநிலையில இருக்காரா இல்லையாண்டு காணணும். அப்ப அந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு ஓகே. அடுத்தது 3 விசைகளும் விசை முக்கோணியை பூர்த்தி செய்ய வேண்டும். அது என்னது விசை முக்கோணி? எல்லாரும் மெஷர்மெண்ட்ஸ் பாடத்துல எனக்கிட்ட கிளாஸ் வந்த ஆட்களுக்கு நான் அதை 2 தடவை விளங்கப்படுத்தி விட்டேன். மெஷர்மெண்ட்ஸ்ல காவிகள்ல விளங்கப்படுத்தி விட்டேன், மெஷர்மெண்ட்ஸ்ல காவிகள் பகுதியில விளங்கப்படுத்தி விட்டேன். பிறகு ரிவிஷன் செய்யக்குள்ளையும் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டேன். அது என்னன்னு சொன்னா, ஒரு தொகுதியில 3 விசைகள் தாக்குதுன்னு வைப்போமே. ரைட், இப்ப அதை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போர்டை நான் இரேஸ் பண்றேன். ஒரு தொகுதியில இப்படி பல விசைகள் தாக்குது. இப்படி இங்கால 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 பல விசைகள் தாக்குது. அந்த தொகுதி ஒரு பந்தொன்னு யோசிங்க. ஒரு பந்துல தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு டென்னிஸ் பால்ல இந்த மாதிரி விசைகள் தாக்குது. ஒரு 7 நியூட்டன், ஒரு 5 நியூட்டன், ஒரு 6 நியூட்டன். ரைட், 7 நியூட்டன், 5 நியூட்டன், 6 நியூட்டன். அவங்க 3 பேரும் எந்தெந்த திசைகள்ல தாக்குறாங்கன்னு சொன்னா, ஒரு ஆள் கிடையோட 45 பாகை, இன்னொரு ஆள் கிடையோட 30 பாகை, இன்னொரு ஆள் நிலைக்குத்தோட ஒரு 15 பாகை. அப்ப நான் இவருக்கு விசை முக்கோணிய வரைஞ்சென்று சொன்னார், ஒரு நியூட்டன் 1 சென்டிமீட்டர் எடுத்து வரைஞ்சென்று சொன்னா, யார்ல வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா நான் அந்த 7 நியூட்டனை வரைகிறேனே. அப்ப 7 நியூட்டனுக்கு எப்படி 7 சென்டிமீட்டர் நீளமான ஒரு கோடு ஒன்று வரைவீங்க. கிடையோட எத்தனை பாகை? நிலைக்குத்தோட 15 பாகையில. இவர் ஓகே. அடுத்து 6 நியூட்டனை வரைவும் கிடையோட 45 பாகையில. 6 நியூட்டன் 6 சென்டிமீட்டர் தானே, அவர் எப்படி கிடையோட 45 நிலைக்குத்தோட 45 இங்கால. அடுத்து 5 நியூட்டனை வரைகிறீங்க கிடையோட 30 பாகையில. 5 நியூட்டனை வரைகிறீங்க கிடையோட 5 சென்டிமீட்டர், அவர் கிடையோட அமைக்கிற கோணம் என்னது? 30 பாகை. அப்ப இந்த தொகுதி சமநிலையில் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்? எங்களுக்கு காவிகள் பாடத்துல நாங்க பார்த்தோம், ஒரு தொகுதியிட விளையுள் விசையை காணணும்னு என்ன செய்யணும்? காவி முக்கோணிய வரைஞ்சிட்டு ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் இணைச்சு விட்டா அந்த இணைக்கப்பட்ட கோடு விளையுள் விசைக்கு விகித சமனான நீளத்தையும் அதே நேரம் திசைய சரியாகவும் தரும் என்று பார்த்தோம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இது சரியான பெருமானம் இல்லை, உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த கோட்டுட நீளம் வருது உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 2.7 சென்டிமீட்டர் கோட்டுட நீளம். இந்த கோணம் வருது உங்களுக்கு இங்கால மார்க் பண்றேன். இந்த கோணம் வருது உங்களுக்கு ஒரு 26 பாகை, உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப இந்த தொகுதியிட விளையுள் விசை என்னவா இருக்கும் என்று சொன்னால், ஒரு 2.7 சென்டிமீட்டர் என்றார் 2.7 நியூட்டன். அந்த விளையுள் விசை 2.7 நியூட்டன் கிடையோட என்ன கோணத்துல தாக்கும்? 26 பாகையில. இது சரியான பெருமானம் என்ற கேட்டா இல்ல, நான் உங்களுக்கு சும்மா சொல்றேன். அப்ப பாருங்க, ஒரு தொகுதியிட விளையுள் விசை ஒன்று தாக்குறத எங்களுக்கு என்ன செய்யலாம்? காவி முக்கோணி ஒன்று யூஸ் பண்ணி காணலாம். 3 விசைகள் தாக்கணும். அப்ப சப்போஸ் இப்படி ஒரு நிபந்தனை நடந்துச்சுன்னு சொன்னா, இங்கால ஒரு விசை தாக்குது ஒரு 7 நியூட்டன், ஒரு 4 நியூட்டன், ஒரு 9 நியூட்டன். கிடையோட தாக்குற கோணம் ஒரு 15 பாகை, ஒரு 25 பாகை. இவர் செங்குத்தா தாக்குறாரு. அப்ப இவருக்கு நான் காவி முக்கோணிய வரையக்குள்ள உதாரணத்துக்கு ஃபர்ஸ்டா பார்ப்போம் இந்த 4 நியூட்டன். அப்ப முதல் மாதிரியே 4 சென்டிமீட்டர் நீளம், 4 நியூட்டன் முதல் மாதிரியே 4 சென்டிமீட்டர் நீளம். கிடையோட அமைக்கிற கோணம் வரும் உங்களுக்கு 15 பாகை. அடுத்தங்கால 9 நியூட்டன்
அப்போ 9 சென்டிமீட்டர் நீளம், கிடையோட 25 பாகை. 9 சென்டிமீட்டர் நீளம், கிடையோட 25 பாகை. அங்கால 7 நியூட்டன் நிலை குத்தா கீழே. 7 நியூட்டன் நிலை குத்தா கீழே. அப்போ இவர் 9 சென்டிமீட்டர், இவர் 4 சென்டிமீட்டர், இவர் 7 சென்டிமீட்டர் கிடையுடன் நிலை குத்தா கீழே. அப்ப இந்த மாதிரி ஒரு தொகுதிக்கு ரைட், நான் இந்த தொகுதிக்கு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு தொகுதிக்கு விசை முக்கோணிய வரையக்குள்ள, இந்த மாதிரி ஒரு தொகுதிக்கு விசை முக்கோணி, காவி முக்கோணி விசை முக்கோணி ரெண்டும் உண்டு தான். ஏன்டா விசையும் ஒரு காவி தானே, 14 மிச்சம் வரி பண்ணிக்கொள்ள தேவையில்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு தொகுதிக்கு விசை முக்கோணிய வரையக்குள்ள பாருங்க, ஸ்டார்ட் பண்ண இடமும் இங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, முடிச்ச இடமும் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டும் இதுதான், முடிச்ச பாயிண்ட்டும் இதுதான். ஆனா இங்க பாருங்க, ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் இங்க, முடிச்ச இடம் இங்க. அப்ப ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டும் முடிக்கப்பட்ட பாயிண்ட்டும் ஒரே பாயிண்டா இருந்தா அந்த இடத்துல என்ன உருவாகுது? விசை முக்கோணி ஒன்று உருவாகுது, இங்க விசை பல்கோணி ஒன்று உருவாகுது. அப்ப இந்த விசை முக்கோணி ஒன்று உருவாகுதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஸ்டார்ட் பண்ண இடமும் முடிக்கப்பட்ட இடமும் ஒரே இடம். அப்ப எங்களுக்கு காவி பல்கோணி தியரி என்ன சொல்லுது? விளையுள் விசை வேணுமென்றால் ஸ்டார்ட் பண்ண இடத்தையும் முடிச்ச இடத்தையும் இணைச்சா கிடைக்கிற தூரத்தை வச்சு எங்களுக்கு விளையுள் விசையிட பருமனை சொல்லலாம்னு காவி பல்கோணி சொல்லுது. அப்ப இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண இதுவும் இது, முடிச்ச இடமும் இது. அப்ப விளையுள் விசைக்கு விகித சமனான நீளம் என்னது? 0. ஏன் ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் இணைச்சு விட்டாதான் எனக்கு விளையுள் விசைக்கு விகித சமனான நீளம் ஒன்று கிடைக்கும். அப்ப விளையுள் விசைக்கு விகித சமனான நீளம் இந்த இடத்துல என்னது? 0. ஸ்டார்ட் பண்ண இடமும் இது, முடிச்ச இடமும் இது. அப்ப இப்படி இருந்தால் எங்களுக்கு என்ன சொல்லலாம்? அந்த நீளம் 0 இருந்தால் விளையுள் விசையும் என்னது? 0. அப்ப ஒரு அப்ப 3 சமாந்தரமற்ற விசைகள் சமநிலையில் இருக்கணும் என்று சொன்னால் இந்த 4 நிபந்தனைகளும் திருப்தியாக்கப்பட்டிருக்கணும். முதலாவது, அது 3 ஒரே தளத்துல தொழிற்படணும். 2வது, அவற்றோட தாக்கக்கோடு ஒரு புள்ளியில சந்திக்கணும். 3வது, அந்த அவை தொழிற்படுற தளத்துக்கு செங்குத்தாக உள்ள எந்த ஒரு அச்சு பற்றியும் திருப்பங்கள் அட்சரகணித கூட்டுத்தொகை 0 இருக்கணும். 4வது, அந்த 3 விசைகளும் சேர்ந்து விசை முக்கோணி ஒன்றை பூர்த்தி செய்யணும். அப்ப இந்த 4 நிபந்தனைகளையும் என்ன செய்யணும் என்றால் நீங்க கட்டாயம் நினைவுல வச்சுக்கொள்ளணும். ரைட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட், அப்ப அடுத்து விசை முக்கோணி பத்தி இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டேன்னு தானே. அதாவது விசை முக்கோணின்ற என்னன்னு சொன்னா, முதல் சொன்னா திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஒரு தொகுதியில 3 விசைகள் தாக்குது, 3 சமாந்தரமற்ற விசைகள் தாக்குது. அந்த 3 சமாந்தரமற்ற விசைகள் தாக்கி அந்த பொருள் சமநிலையில் இருக்கணும் என்று சொன்னால் அந்த 3 விசைகளும் சேர்ந்து என்ன செய்யணும்? ஒரு விசை முக்கோணியை உருவாக்கணும். அது எங்க இருந்து வருது? எங்கட காவி தியரியில இருந்து வருது. அது எங்க இருந்து வருதுன்னு சொன்ன பிள்ளைகள் எங்கட காவி தியரியில இருந்து வருது. ஏண்டா காவிகள்ல நாங்க என்ன செஞ்சோம்? விளையுள் விசை காணணும் என்று சொன்னால் அந்த காவி முக்கோணி ஒன்றை வரைவோம், அல்லது காவி பல்கோணி ஒன்றை வரைவோம். அந்த ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் இணைச்சு விட்டா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? விளையுள் விசையிட பருமனுக்கு விகித சமனான ஒரு நீளம் ஒன்று கிடைக்கும். அப்ப இந்த ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் ஒரே இடத்துக்கு வருதுன்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? எங்களுக்கு அந்த இடத்துல விளையுள் விசைக்கு விகித சமனான நீளம் 0, ஆகவே விளையுள் விசையும் 0. அப்ப எப்படியும் 3 கோடுகள் வரப்போகுது. இப்ப பாருங்க, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்த ஒரு பொருள் இருக்கு, ஒரு பால் ஒன்று இருக்கு, அந்த பால்ல 3 விசைகள் தாக்குது, ஒரே புள்ளியில சந்திக்குதுன்னு வைப்போமே. அப்ப இவரை வச்சு விசை பல்கோணிய வரையக்குள்ள ஃபர்ஸ்டா நான் எந்த விசை இருப்போம்? இந்த விசையில இருந்து வரைவோமே. இந்த விசை, அப்புறம் இந்த விசை, அப்புறம் இந்த விசை. இந்த 3 விசைகளையும் வச்சு வரையக்குள்ள அவர் இந்த மாதிரி ஒரு இடையில நின்றுச்சென்று சொன்ன என்ன அர்த்தம்? இந்த தொகுதிக்கு ஒரு விளையுள் விசை இருக்கு, அந்த விளையுள் விசையோட பருமன் இப்படியா இருக்கும், அவரோட திசையும் அவரோட பருமன் இதுவும் இருக்கும். அந்த பருமனுக்கு விகித சமனா நாங்க விளையுள் விசையை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அப்படி வரையக்குள்ள என்ன நடக்குது? இந்த 3வது விசையை நீங்க வரைஞ்சு முடிக்கக்குள்ள அவர் ஆரம்ப புள்ளிக்கே போறாருன்னு சொன்னால் அந்த இடத்துல என்னது? ஆரம்ப புள்ளியும் உண்டு, இறுதி புள்ளியும் உண்டு. அப்ப அந்த விகித சமனான நீளம் 0, ஆகவே விளையுள் விசை 0.
அதுதான் எங்களோட விசை முக்கோணின்ற கதை சொல்லுது. அது உங்களுக்கு தியரியா தேவையில்ல, பட் நினைவு வச்சுக்கோங்க. கொப்பியில வேணுமெண்டா நான் சொன்ன விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. அப்ப விசை பல்கோணி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இப்போ ஒரு தள விசைகள்ல 3 விசைகள் தாக்குற சந்தர்ப்பம் தானே பார்த்தோம் பிள்ளைகள். இப்ப முதல் மாதிரி ஒரு டென்னிஸ் பால் ஒன்று இருக்கு, அவர்ல நிறைய விசைகள் தாக்குது. ஒரு தள விசைகள் நிறைய பேர் தாக்குறாங்க. ஏ பி சி டி ஈன்ற பருமனுடைய நிறைய விசைகள் தாக்குறாங்க. உதாரணத்துக்கு இல்லாட்டி பெருமானம் ரீதியா போடுவோமே, இவர் ஒரு 7 நியூட்டன், இவர் ஒரு 9 நியூட்டன், ஒரு 3 நியூட்டன், ஒரு 10 நியூட்டன், ஒரு 5 நியூட்டன். உதாரணத்துக்கு போடுற பெருமானங்கள் தான். இது ஒரு 30 பாகை, இது ஒரு 25 பாகை, இது ஒரு 17 பாகை, இது ஒரு 12 பாகை. இவர் செங்குத்தா இருக்காரு கிடைக்கு. ரைட். அப்ப இந்த மாதிரி ஒரு தொகுதியில பல விசைகள் தாக்குனாலும் நாங்க அதுக்குரிய காவி பல்கோணி வரைகிற மெத்தட் என்ன செஞ்சோமே கடை காவிகள் பாடத்துல பார்த்தா. பட் அதை ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 7 நியூட்டனை 1 சென்டிமீட்டர் எடுத்து 7 நியூட்டனுக்குரிய கோடு ஒன்று வரைகிறேன் 7 சென்டிமீட்டர். ஓகே. அடுத்து 9 நியூட்டனை வரைகிறேன் கிடையோட 30 பாகையில ஒரு 9 சென்டிமீட்டர். கிடையுடன் 30 பாகையில. அப்ப இதுவும் சரி. அடுத்து 3 நியூட்டன் கிடையோட 12 பாகையில. கிடையோட 12 பாகையில ஒரு 3 சென்டிமீட்டர் நீளமான ஒரு கோடு. அதுவும் சரி. அடுத்து 10 நியூட்டன் 17 பாகையில. 10 நியூட்டன் 10 சென்டிமீட்டர் தானே. கிடையோட 17 பாகையில 10 சென்டிமீட்டர். அடுத்து 5 நியூட்டன் கிடையோட 25 பாகையில. அப்ப 5 சென்டிமீட்டர் கிடையுடன் 25 பாகையில. அப்ப பாருங்க, ஆரம்ப புள்ளி இது, இறுதி புள்ளி இது. அப்ப விளைவில் விசையை காணணும்ன்ற என்ன செய்வீங்க, இந்த கோட்டை இணைச்சு விட்டு இந்த கோட்டோட நீளம் ஒரு 3.2 சென்டிமீட்டர் வருதுன்னு சொன்னா விளைவில் விசையோட பருமன் என்னவா இருக்கும், 3.2 நியூட்டனா இருக்கும். அதுல அவர் தாக்குற திசையை எப்படி காணலாம், இந்த கோடு கிடையுடன் அமைக்கிற கோணத்தை அளந்து நீங்க என்ன செய்யலாம்னா காணலாம். இதுதான் நாங்க காவில படிச்ச விஷயம். அப்ப விசை பல்கோணிக்குள்ள அதை நாங்க எப்படி சமநிலைக்கு தொடர்பு படுத்துறோம்னு சொன்னா, அந்த விசை முக்கோணி மாறிய தான் பிள்ளைகள் நீங்க வரைஞ்சு முடியக்குள்ள சப்போஸ் இதை நான் சுமார் அளந்தெல்லாம் வரையலை கோணங்களை, சும்மா நானா நினைச்சு வரைஞ்சதான். நீங்க வரைஞ்சு முடியக்குள்ள ஆஹ் 7 நியூட்டன் இங்க 10 சென்டிமீட்டர். அந்த கடைசி இந்த 5 நியூட்டனை வரையக்குள்ள கிடையாது 25 பாகையில 5 நியூட்டனை வரையக்குள்ள இவர் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்து இந்த முடிஞ்சுச்சென்று சொன்னால் இங்கேயும் என்னது விளையுள் விசை 0. ஏண்டா அந்த விளையுள் விசைக்கு விகித சமனான நீளம் 0. ரைட். அப்ப விசை முக்கோணிக்குள்ள அதே விஷயம் தான் விசை பல்கோணிக்குள்ளையும் இருக்கு. அதுக்கு நான் தனியா தேரி உங்களுக்கு தரல. ஆனா இந்த விஷயம் தேவை, கொப்பியில நோட் பண்ணிக்கோங்க. விசை பல்கோணின்னு போட்டு நான் சொன்ன விஷயத்தை என்ன செய்யுங்கன்னு சொன்னா நோட் பண்ணிக்கோங்க. தேவைன்னு சொன்ன வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் முன்னால போயிட்டு ஒரு 5 நிமிஷம் முன்னால போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ரைட். அடுத்து பார்ப்போம் சமாந்தர விசைகள்ல சமநிலை. ஒரு தொகுதி இருக்கு, அதுல தாக்குற எல்லா விசைகளும் சமாந்தரமா இருக்குதுன்னு சொன்னார். ஒரு 5 நியூட்டன், ஒரு 7 நியூட்டன், ஒரு 3 நியூட்டன், ஒரு 2 நியூட்டன், இந்த மாதிரி ஒரு தொகுதியில தாக்குற எல்லா விசைகளும் சமாந்தரமா இருக்குதுன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு தொகுதி சமநிலையில் இருக்கணும் என்று சொன்னால் என்ன நிபந்தனை பூர்த்தி செய்யப்படணும் என்றால், ஒரு திசையில தாக்குற விசைகளோட கூட்டுத்தொகை, இப்ப பாருங்க இங்கால தாக்குற விசைகளோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கு, 7 5 12. அது சமனா இருக்கணும் மறுதிசையில தாக்குற விசைகளோட கூட்டுத்தொகைக்கு. முதலாவது நிபந்தனை. ஒரு திசையில தாக்குற விசைகளோட கூட்டுத்தொகை மறுதிசையில தாக்குற விசைகளோட கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கணும். இப்ப பாருங்க இங்க 7 5 12, இங்க வெறும் 5 நியூட்டன்.
அப்ப இன்னும் இங்க எத்தனை நியூட்டன் தேவை? ஒரு 7 நியூட்டன் ஒன்று தேவை. ரைட். அப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம்டா, இந்த தொகுதி சமநிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்? விளையுள் விசை 0, விளையுள் விசை 0. ஆனா இந்த தொகுதியில அப்ப விளையுள் விசை 0 மட்டும் எங்களுக்கு சொல்ல இயலுமா அந்த தொகுதி சமநிலையில இருக்குன்னு? இல்ல, விளையுள் விசை 0 இருக்கணும். அதே நேரம் எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பத்திர அச்சரகணித கூட்டுத்தொகையும் 0 இருக்கணும். அப்ப சமாந்தர விசைகளோட சமநிலை பார்க்கக்குள்ள என்ன செய்யணும்? ஒன்று டிரெக்டா விளையுள் விசை 0 இருக்கா இல்லையாண்டு பாருங்க. இந்த தொகுதிக்கு விளையுள் விசை காண சொன்னா என்ன செய்வீங்க? டிரெக்டா பார்த்து சொல்லுவீங்க 7 5 12, கீழே எதிர் திசையில 7 3 10 2 12 இருக்கு. அப்ப ஒரு ஆளை கேன்சல் பண்ணி விளையுள் விசை 0 சொல்லுவீங்க. அப்ப முதலாவது நிபந்தனை விளையுள் விசை 0 இருக்கணும். ரெண்டாவது, எந்த ஒரு புள்ளி பற்றியும் இந்த தொகுதியில உள்ள எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பங்கம் எடுத்தீங்க என்று சொன்னால் அந்த திருப்பத்திர அச்சரக்கணித கூட்டுத்தொகை 0 ஆனது என்று சொன்னால் அந்த தொகுதி சமநிலையில இருக்குன்னு சொல்லலாம். இப்ப 2 நிபந்தனையும் திருப்தி செய்யப்படணும். விளையுள் விசை 0 இருக்கணும். ஓ, அது இருக்கு. ரெண்டாவது, எந்த ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் அந்த திருப்பங்களோட அச்சரகணித கூட்டுத்தொகை 0 இருக்கணும். அப்ப திருப்பம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? இந்த தூரங்கள் எல்லாம் தேவை. அப்ப உங்களுக்கு கேள்விகள் செய்யக்குள்ள நான் அதை தூரத்தோட சொல்லித்தாரேன். இந்த விஷயத்தை மட்டும் என்ன செய்யுன்னு சொன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து பார்ப்போம். ஒரு தலை பல விசைகளோட சமநிலை. அடுத்து நாங்க பார்க்க விஷயம். அப்ப பல விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலையில் இருக்கணும் என்று சொன்னால் முதலாவது நிபந்தனை இப்ப இப்படித்தான் அந்த விசைகள் தாக்குதுன்னு வைப்போமே. தாக்குற விசைகள் இங்கால ஒரு 7 நியூட்டன், இங்கால ஒரு 4 நியூட்டன், இங்கால ஒரு 3 நியூட்டன், இங்கால ஒரு 15 நியூட்டன், இந்த திசையில் ஒரு 10 நியூட்டன், இந்த திசையில் ஒரு 6 நியூட்டன். இந்த மாதிரி ஒரு தொகுதியில பல விசைகள் தாக்கக்குள்ள ஏதாவது ஒன்றுக்கொண்டு செங்குத்தான திசைகள் உள்ள விசைகளோட பிரித்த கூற கண்டிங்கள் என்று சொன்னார். ரைட். எப்படி விசைகளோட பிரித்த கூறு காண்றது? உதாரணத்துக்கு இந்த கோணம் நான் சொல்றேன், இது ஒரு 15 பாகை, இது ஒரு 20 பாகை, இது ஒரு 30 பாகை, இது ஒரு 45 பாகை, இது ஒரு 35 பாகை. ரைட். அப்ப இதுல நீங்க வைக்கூரை கண்டுபிடிச்ச எப்படி கண்டுபிடிப்பீங்க? வைக்கூறு சமனா வரும் உங்களுக்கு மேல ஒரு 10 நியூட்டன் இருக்கு. அப்ப 10 நான் இவர்ல ஸ்டார்ட் பண்றேன். 10 மைனஸ் 15 sin 15, 15 sin 15, சாரி பிளஸ் 15 sin 15 மைனஸ் 3 cos 35. நிலைக்குத்தான கூறுகளை கருதுவீங்க. மைனஸ் 6 மைனஸ் 7 cos 45, மைனஸ் 6 மைனஸ் 7 cos 45 பிளஸ் 4 sin 30. அப்ப இந்த மாதிரி நிலைக்குத்து கூறுகளை இப்ப இதுல சுருக்கி என்ன பெருமானம் வருதோ தெரியா. அப்ப இந்த நிலைக்குத்து கூறு அந்த நிலைக்குத்தான கூறும் 0. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ் கூறையும் என்ன செய்யலும் காணலும் தானே. எப்படி? 4 cos 30, 7 sin 45, மைனஸ் 15 cos 45 மைனஸ் 3 cos 45, சாரி 3 cos 20, 3 cos 20. இந்த இடத்துல நான் கோணம் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி விட்டுருக்கேன். 20 அழிப்போம். கரெக்ட். 3 sin 45, சரி 3 sin 35. அப்ப அதுகளையும் காணக்குள்ள கிடைத்திசையிலான பிரித்த கூறுகளையும் காணக்குள்ள வைக்கூறும் 0 எக்ஸ் கூறும் 0 இருந்தால் எங்களுக்கு என்ன சொல்லலாம்? அந்த தொகுதி சமநிலையில இருக்குன்னு சொல்லலாம். அப்ப முதலாவது விஷயம் என்ன எழுதி கொள்வீங்க? ஒரு தலை பல விசைகளோட சமநிலையில முதலாவது நிபந்தனை என்ன எழுதி கொள்வீங்க என்று சொன்னா ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகளில் ஒன்றுக்கொன்று எழுதிக்கோங்க. இந்த படத்தை வரையாட்டியும் பரவாயில்லை, அதை எழுதிக்கோங்க. ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகளில் விசைகளின் பிரித்த கூறுகளின் அச்சரக்கணித கூட்டுத்தொகை 0 இருத்தல் வேண்டும். ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகளில்
விசைகளின் பிரித்த கூறுகளின் அச்சரக்கணித கூட்டுத்தொகை 0 இருக்கணும். அது முதலாவது நிபந்தனை. அப்ப அதுல இருந்து என்ன சொல்ல வரோம்? எக்ஸ் கூறும் 0 y கூறும் 0 விளையுள் விசையும் 0 தானே. அதைத்தான் நாங்க என்ன செய்யறோம்டா இங்க சொல்ல வரோம். ரைட். அடுத்து அது நாங்க விசைநேகர விதியில படிச்சோமே. ரைட். விசைநேகர விதியில அந்த எக்ஸ் கூறும் 0 y கூறும் 0 நாங்க விளையுள்ளாக்குறது ஆர் கூறும் 0 தானே. அதே கன்செப்ட் தான் இங்க அப்ளை ஆகுது. அப்ப நீங்க ஒரு இடத்துல ஒரு விஷயத்த நல்லா விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா அது எல்லா இடத்துக்கும் என்ன செய்யலாம்டா தொடர்ந்து அப்ளை பண்ணலாம். அப்ப விளையுள் விசை 0ன்றது முதலாவது விஷயம். ரெண்டாவது என்னது? அப்ப சமநிலைன்னா என்ன? விளையுள் விசை 0, அடுத்து திருப்பங்கள் அச்சர கணித கூட்டுத்தொகை 0. விளையுள் விசை 0ன்றதை சொல்லிட்டோம். அப்ப அடுத்து என்ன சொல்லணும்? இந்த தொகுதியில உள்ள எந்த ஒரு புள்ளி பற்றியும் அல்லது இந்த தொகுதியில உள்ள எந்த ஒரு புள்ளி பற்றியும் அல்லது இந்த தளத்துக்கு செங்குத்தாக உள்ள அச்சு பற்றி செங்குத்தாக உள்ள அச்சில் உள்ள எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பங்கள் அச்சர கணித கூட்டுத்தொகை 0. மூன்றாவது விஷயம், இந்த விசைகளை வச்சு விசை பல்கோணி ஒன்று வரைஞ்சிங்க என்று சொன்னால் அது ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் ஒரே இடமாக இருந்தால் அப்பையும் என்ன சொல்லலாம்? இந்த தொகுதி பல விசைகளுக்கு உட்பட்டாலும் அது சமநிலையில் இருக்குன்னு சொல்லலாம். ரைட். அப்ப விசைகளோட சமநிலைகள் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான் உங்களோட சிலபஸ்ல உள்ள விஷயம். இதுல தியரியை விட எங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்னது? கேள்விகள். அப்ப இது தொடர்பா இன்னும் கேள்விகள் என்ன செய்வோம்னு சொன்னா நாங்க அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். ரைட். அந்த கிளாஸ் தொடர்பான டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோட ஸ்டார்ட்ல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப தேவையான ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள வாட்ஸ்அப் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் அதே மாதிரி டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்க என்ன செய்வோம்டா தொடர்ந்து இந்த மாதிரி எங்களோட சிலபஸ்ல கொண்டு போகும் எங்களோட கிளாஸ்ல. அப்ப உங்களோட டியூட்ஸ் எல்லாம் என்ன செய்யப்படும் சொன்னால் நீங்கள் கிளாஸ்க்கு ஜாயின் ஆன பிறகு உங்களுக்கு போஸ்ட்ல வீட்டுக்கு அனுப்ப ட்ரை பண்ணும். அப்படி இல்லாட்டியும் உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி பிடிஎஃப் வந்து அந்த மந்த்துக்குரிய பிடிஎஃப் உங்களுக்கு நேரத்தோட அனுப்பி வைப்போம். ரைட். ஓகே.